இப்பொழுது நெல் சாகுபடி நுணுக்கங்கள் பொட்டல்குளம் பி. கண்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம். வணக்கம். எத்தனை ஆண்டு கால வேளாண்மை அனுபவம்? 30 ஆண்டு கால அனுபவம். 30 வருஷம் அப்படிங்கும் போது முழுக்க நெல் விவசாயம் தானே? எப்படி? நெல் விவசாயம், இடையில மரச்சினி விவசாயம் வச்சிருந்தோம். திரும்ப தென்னை விவசாயம் இருக்கு. ஆரம்ப நாட்கள்ல முழுமையா நெல் இருந்த மாதிரி சொல்றாங்க. முழுதமா நெல் தான். என்ன காரணம்? மாற்றம் நெல்லுக்கு விலை இல்ல, ஆட்கள் பற்றாக்குறை, அடுத்த வேலைக்கு ஆள் இல்ல, ஆட்கள் சம்பளம் கூடுதல், அதனால நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது. உங்களுடைய நெல் சாகுபடி அனுபவத்துல என்னென்ன மாதிரியான ரகங்கள்ல அந்த காலத்துல இருந்தே ஈடுபாடு, இப்ப என்ன மாதிரி ரகங்கள்? பழைய காலத்துல சம்பா, வாசரம் மண்டா, பழைய காலத்துல ரெகுலரா போட்டதே தான். அதுக்கும் பிறகு ஒட்டு ரகங்கள் வரும்போது 50-16, பொன்மணி, TPS 3 இதெல்லாம் இப்போ வந்த ரகங்கள். 50 நிறைய காலமா ஓடிட்டு இருக்கு. வாசரண்டான் சம்பா அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அந்த நெல்லினுடைய சிறப்பு என்ன? அது பழைய காலத்துல சாப்பாடுவே அதுதான் சாப்பாடு. இப்பவும் அது விரும்பி சாப்பிடக்கூடிய மக்கள் இருக்காங்க. இப்ப போடுறோம் நமக்கு தேவைக்கு. அதனாலதான் சம்பா அரிசி சாப்பிட்டோம்ப்பா அவன்கிட்ட மோதாத அப்படிப்பாங்க இல்லையா? பழைய காலத்துல சொல்லுவாங்க. சரி, இப்ப நிலப்பரப்பு எப்படி இருக்கு? ஓரளவு அறுவடை ஆயிடுச்சா? கும்பப்பூ? ஆமா, அறுவடை 2 நாள் ஆச்சு. இப்ப அந்த ஏரியா எல்லாமே அறுவடை ஆயிட்டு இருக்கு. எப்படி கடந்த போக உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நிலையை கொடுத்தது? நோய்கள் பூச்சிகள் தாக்குதல் இல்லாம இயற்கை சாதகமா இருந்ததுங்கிறீங்களா? அப்படி இயற்கை போன தடவை எங்க ஏரியால கொஞ்சம் இயற்கை சாதகம் இல்ல. என்ன இல்ல? எதனாலன்னா உங்களுக்கு வயல் அறுக்கும் போது வக்கீல கூட நாங்க வெளியெடுத்து கொண்டு போக முடியாத சூழ்நிலை ஆகி போச்சு. அதான் இப்ப அறுவடை தான். இப்பதான் இல்ல, இப்ப உள்ளதான் கேட்கறேன். இப்ப இல்ல, இப்ப அறுவடை வக்கீல்லாம் எடுக்க பிரச்சனை இல்ல. ஆனா வக்கீல்லாம் விலை எல்லாம் ரொம்ப கம்மி. கும்பப்பூ, கன்னிப்பூ அப்படின்னு பாக்கும்போது இப்ப நீங்க அறுவடை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமா. அதுல என்ன மாதிரியான ரகத்தை தேர்வு செய்திருந்தீங்க? இது TPS 3 தேர்வு பண்ணியிருந்தோம். தண்ணீர் வசதி எல்லாம் எப்படி? தண்ணீர் பிரச்சனை இல்ல. தண்ணி வசதி எல்லாம் இல்ல. ஆத்து பாசனமா, குளத்து பாசனமா? ஆத்து பாசனம் தான். பேச்சுப்பாறை அணை பாசனம். அப்படியா? ஆமா. தண்ணீர் போதுமான அளவுல வந்தது. சரி, வரப்புல வெண்டை எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி எல்லாம் ஒரு அனுபவம் உண்டா? எப்படி? 2 பூக்கு முன்ன என்ன வச்சிருந்தோம்னா மக்காச்சோளம் போட்டிருந்தோம் வரப்புல. அது நல்லா ஸ்வீட் கார்ன் போட்டிருந்தோம். அது நல்லா மகசூல் கிடைச்சது. நம்ம வீட்டு தேவைக்கு அப்படி எடுத்துக்கிட்டோம். உளுந்தும் போட்டிருந்தோம் வரப்புல. ஆமா. என்ன மாதிரியான ரகம்? அது வம்பன் 8. ஆமா. ஒரே போகமா அறுவடை பண்றது. ஆமா. வரப்புல ஊனி தந்திருந்தாங்க, பறிச்சு எடுத்துக்கிட்டோம். உங்க பகுதி கட்டுக்கோப்பு எப்படி இருக்கு விவசாயிகள்ட்ட? அப்படி இல்ல. நம்ம நெல்லு நம்ம கொஞ்சம் இடம் தான் போடுறோம். எத்தனை ஏக்கர் இருக்கும் உத்தேசமா அடாப்பப்புறம் அதை சுற்றி உள்ள பகுதிகள்ல? நெல் ஏக்கர் ரொம்ப குறவு தான். ஒரு 10-20 ஏக்கர் அந்த கணக்குல. உங்களுக்கு? எனக்கு 1.5 ஏக்கர். சொந்தமா குத்தகை? சொந்தம். சொந்த நிலத்துக்கு குத்தக நிலத்துக்கு என்ன வித்தியாசம்? சொந்த நிலத்துல நம்ம சொந்த தேவைக்கு உரம் போடுறது எல்லாமே பார்த்து நம்ம செய்வோம். குத்தக நிலங்களுக்கு பட்டம் எடுக்கவே நம்ம நாளைக்கு வேண்டான்னு சொல்லிடுவானோ அப்படின்னா அவங்க சாணி உரங்கள் எல்லாம் கொண்டு போடுறதெல்லாம் யோசிச்சுதான் செய்யாங்க. அப்படியா? ஆமா ஆமா. மாடு வளர்ப்பு இருக்கா உங்கள்கிட்ட? இல்ல, மாடு வளர்ப்பு இல்ல. சாணத்துக்கு எல்லாம் என்ன பண்றீங்க? சாணக்கெல்லாம் விலைக்கு தான் வாங்குறோம். ஒரு காலத்துல பார்த்தோம்னா கன்னியாகுமரி மாவட்ட கிராமங்கள்ல கன்னியாகுமரி வீட்டுல 10 மாடு இருந்து. உங்க வீட்டுல இருந்து பழைய காலத்துல இருந்து. கூச்சமா இல்லையா உங்களுக்கு சொல்றதுக்கு மாடு இல்லன்னு சொல்றது? என்ன பண்றது? என்ன காரணம் மாடை கைவிடுறதுக்கு? மாடை கைவிடுறதுக்குன்னா மாடு வீட்டுல உள்ளவங்க எல்லாம் ஒத்துழைப்பு தரணும். ஒத்தைக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. சாணமாகும் இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது நம்ம பழக்கப்பட்டதுதானே. இப்ப வீட்டுல விவசாயம் பண்ணனா குடும்பத்தோடு பண்ணணும். அப்பதான் வெற்றி. அது எந்த சாத்தியம். ஆளு சம்பளத்துக்கெல்லாம் பார்த்தோம்னா ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுக்கு வயல் வேலை அப்படிங்கும் போது நீங்க வேற சொல்றீங்க 30-40 வருஷத்த அனுபவம் எனக்கு இருக்குதுங்கிறீங்க. வயல் வேலை அப்படிங்கும் போது நீங்க என்னென்ன வேலைகள் பாப்பீங்க? வரப்பு வெட்டுதல், பிராவுதல்? வரப்பு பிராவுதல் எல்லாமே நான் தான். வேற ஆளு சம்பளத்துக்கு எல்லாம் கூட்டுறது கிடையாது. வரப்பு வெட்டணுமா? கண்டிப்பா. ஆமா, வெட்டணும்ல. புல் எல்லாம் கிளியர் பண்ணி வரப்ப நீட்டா வச்சாதானே வயல் செம்மையா இருக்கும். அன்னைக்கு சிலர் மாறு தட்டுறாங்களே, நான் 1/2 மணிக்கூர்ல 1 ஏக்கரை கூட வெட்டி வாங்கிடுவேன், அந்த அளவுக்கு என்ன சாமர்த்தியமா செயல்பட்டேன் அப்படின்னு பழைய அனுபவஸ்தர்கள் சொல்றாங்களே, அதெல்லாம் நடைமுறையில சாத்தியமா? உண்மைதானா? அது பழைய நடைமுறையில சாத்தியம் தான். அன்னைக்கு உடம்பு அப்படி இருந்து அது சாப்பாடே அப்படித்தானே. என்ன சாப்பாடு அன்னைக்கு அவங்களுக்கு? அன்னைக்கு சாப்பாடுனா காலையில ஒரு பழைய கஞ்சி, நீராகாரம் கண்டிப்பா காலையில இருக்கும்ல. ஒரு செம்பு நைட்டு நீரை குடிச்சிட்டு காலையில குடிச்சிட்டு மறுபடியும் தூக்கி தோல்ல வச்சுட்டு போறதுதான். பெய் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்துதானே சாப்பாடு பார்க்கணும். அது 9 மணி ஆகும், 9-10 மணி ஆகும். இப்ப அப்படி இல்லல்ல. இன்னைக்கு வேலையாட்கள் பற்றாக்குறை அப்படின்னு சொல்றீங்கள, அப்படி இருக்கக்கூடிய நிலையில நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? நம்மளாட்டு ஒரு ஆள் ஹெல்ப் வச்சு அப்படியே சமாளிச்சு போறது. ஹெல்ப் அப்படிங்கறது உங்களுடைய சந்தையினரை பயன்படுத்துறீங்களா? உங்க பையன் எல்லாம் கூட்டிட்டு வராங்க? பையங்க இருக்காங்களா? எப்படி? பையங்க இருக்காங்க. பையனும் ஹெல்ப்புக்கு வருவான்.
நம்ம இப்ப அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னா கூட்டா உடனே வெயில்னு பாக்குறது இல்ல. இல்ல இல்ல ஒரு விவசாயம்னா இப்படி இருக்கணும் இல்லையா? ஆமா. சரி, கோரி போடுதல் எதுக்கு கோரி போடுறாங்க? கோரி போல விதப்பு நம்ம விதப்புல பக்குவமா நாத்துகள் வந்திருக்காது. அது அந்த கேப் கை விதப்பு இல்லையா? ஆமா, அதுக்குதான் கோரி போடுறது. இயந்திரங்களை என்ன மாதிரி பயன்படுத்திட்டு இருக்கீங்க? இயந்திரங்கள் வரல அப்படின்னா நெல் விவசாயமே இல்லங்கிறாங்களே. இயந்திரங்கள் நாங்க இப்ப என்ன பண்ணோம்னா அந்த விதைக்கிறதுக்கு ஒரு இயந்திரம் வாங்கி வச்சிருக்கோம். விதைக்கும் கருவியா? விதைக்கும் கருவி. அதுல வித்த போட்டுட்டு நாங்களே இழுத்துருவோம். அது சாதாரணமா மனித உழைப்பு பிரகாரம் விதைக்கிறதுக்கும் இதுக்கு என்ன ஒரு வித்தியாசத்தை பாக்குறீங்க? இது என்ன வரிசை நடவு, ஜப்பான் நடவு அந்த மாடல்ல ஒரு 2 நடவுகள்ல 6 கேப்ல அப்பா அப்படி குத்து குத்தா வச்சிரும். ஒரு பூச்சி தென்பட்டாலும் கூட கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, அதுக்கு எலி வெட்டு அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் குறைவா இருக்கும். இது நம்ம ஒரு 10-15 நாள் நல்லா பாத்துட்டோம்னா, நீட்டா பாத்துட்டா அது நடவு மாதிரி வந்துடும். அப்படியா? ஆமா, நல்ல வீராப்பா வரும். சரி, அடியோரமா சாணி குடுக்கறேன் அப்படின்னு நீங்க ஒரு ஏக்கரை பொறுத்தல எவ்வளவு சாணி குடுப்பீங்க அடியோரம்? இப்போதைக்கு 2 லோடு 3 லோடு அப்படி கிடைக்கிறது போல. லோடுக்கு எவ்வளவு ஆகுது உங்களுக்கு? 5000 ரூபாய் ஆகுது. எந்த இடத்துல இருந்து வருது? அது டெம்பகார்ட்ட சொல்லுவோம் வரும். அவன் இந்த பாண்டியில இருந்தா வருதுன்னு சொல்றாங்க. உங்க கிராமத்துல மாடுகளே இல்லையா? அப்போ இருக்கு, 1-2 வீட்டுல இருக்கு. மேலுரமா என்ன குடுப்பீங்க? நெல் வயலுக்கு அடியுரம் மட்டும் போறாத? ஆமா, டிஏபி கொடுப்போம் முதல்ல. ரசாயனமும் இயற்கை கலந்து செய்வீங்க? ஆமா, ரசாயனம் குறைவா கொடுப்போம். எவ்வளவு கொடுப்பீங்க? முதல்ல ஒரு 1.5 ஏக்கருக்கு ஒரு 40 கிலோ டிஏபி கொடுப்போம். சரி, எத்தனை பக்குவத்தில் கொடுப்பீங்க? முதல்ல விதைக்கும் போதே கொடுத்துருவோம். சரி, அதுக்கு பிறகு நாத்து களையெல்லாம் எடுத்த பிறகு அதுக்கு 20 நாள் டைம்ல வேற கொஞ்சம் யூரியாவும் 17. சரி, களையெல்லாம் எடுத்த பிறகு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றீங்கள, களை எடுத்தல் அப்படிங்கறது நீங்க உங்க மனைவி பையன் அப்படியே குனிஞ்சு நின்று அப்படியே எடுத்துறது தானே? அதுலயும் கூட காசு மிச்சம் அப்படிங்கிறீங்களா? அதுக்கு ஆள் வச்சு எடுப்போம். மற்ற கோனாவிடர் இது கரெக்டா அது உங்களுக்கு உருட்ட தெரியும். 6 கேப் இருக்கனால கோனாவிடர் அந்த கேப்ல ஓட்டிட்டா போதும். சாதா பேசுறீங்க, ஆனா நுணுக்கத்தை அருமையா சொல்றீங்கள. இடைவெளி அப்படிங்கறது நெல் பயிருக்கு முக்கியம் இல்லையா? முக்கியம். கோனாவிடர் ஓட்டிட்டோம்னா திரும்ப வேலையாளு 2 ஆளை விட்டா போதும். அவங்க அந்த மூட்டு பக்கத்துல கோனாவிடர் ஓடாதுல, மூட்டு பக்கத்துல இருக்கிறது அவங்க லேசா எடுத்துட்டா போதும். அது வரைக்கும் கல்லாட்டு முடிஞ்சு. வயல் வேலை அப்படின்னா இன்னைக்கு ஒரு 5 பேர் உங்க கிராமத்துல வேலைக்கு கூப்பிடணும் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு மாதிரி 10 பேர் ரெடியா இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நிலை எங்க கிராமத்துல இருக்குங்கிறீங்களா? அல்ல 5 பேரை தேடுறதே பெரிய கதையா இருக்கு? 5 பேரை தேடுறதே பெரிய கதை தான். என்ன காரணம் இவ்வளவு தொய்வுக்கு? அது விவசாய வேலைக்கு ஆள் இல்ல. அவங்க வேற வேலையை பார்த்து இதுல நமக்கு லாபம் இல்லன்னு வேற வேலையை பார்த்து போயிட்டு இருக்காங்க. இதுன்னா வெயில்ல நிக்கணும். ஆளு ஏதோ ஊர்ல ஒரு 4 பேர் 5 பேர் தான் வேலைக்கு போற மாதிரி. பழைய ஆட்கள் இல்ல, பழைய ஆட்கள், வயசான ஆள் தான் இருக்கு. எங்க சின்ன பையன் எல்லாம் எதுவுமே இல்ல. எல்லாம் பேக் போட்டு வேற வெளியே வேலைக்கு போற மாதிரி தான். உரம் போடுதல் நடைமுறை உங்களுக்கு தெரியுமா? ஆமா. எப்படி போவீங்க? உரம் வட்டியில எடுத்தாச்சு, அதை எப்படி வயல்ல வீசுறதுக்கு என்ன மாதிரி நடை இருக்கும்? அதுல ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த கேப் விட்டு தான் இருக்கும். அந்த சால்ல போய் போட்டா 2 சாலும் விழுந்துரும். வீசி விடுறது எப்படி? நாங்க ஒரு சைடு வடக்கு மேக்கமா, அடுத்த உரம் போடும்போது மேக்கம் கிழக்கும். அப்படி போடும்போது வயல் முழுக்க வந்துடும். அந்த நுணுக்கம் உங்களுக்கு தெரியும். ஆமா. சரி, நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் அப்படிங்கிற அடிப்படையில நெல்லை பொறுத்த அளவுல எந்த நேரத்துல ஒரு கண்ணும் கருத்துமா இருந்தா தவிர்க்கலாங்கிறீங்க? அந்த ஒரு 20-25 நாள் பக்குவத்துல வந்தா அந்த பக்கம் கட்டும் பருவம். ஆமா, இலையில உங்களுக்கு லேசா தெரியும். சுருட்டு புழு தான் உடனே கண்டுபிடிச்சிடலாம். கொக்குகளும் கூட உழுத ஆரம்பிக்கும் புழு வயல்ல. ஆமா, கொக்கு வயல்ல நிறைய உழுதுனாலே அதுல புழு இருந்தாதான் விழுந்துட்டு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை உருவாகும் போது உங்களுடைய மருந்தடித்தல் அப்படிங்கிறது இயற்கை சார்ந்தா செயற்கை சார்ந்த? இயற்கை சார்ந்து இந்த நம்ம மாட்டுக்கோமியம் வச்சும் அடிப்போம். பேச்சுக்காக சொல்லக்கூடாது. இல்ல மாட்டுக்கோமியமும் நான் பயன்படுத்துவோம். அதை என்ன பண்ணுவீங்க? அது என்னன்னா 10 லிட்டர் கேனுக்கு தண்ணிக்கு 1 லிட்டர் மாட்டுக்கோமியம். இது இந்த நடைமுறை யாரு உங்களுக்கு சொல்லி தந்தாங்க? இது பக்கத்துல ஒரு விவசாயி பண்ணாரு. அது நம்ம இந்த இயற்கையாட்டு நம்ம போடுறோம்ல அந்த சம்பா, அது பண்ணி பாப்போமே அப்படின்னு பண்ணி பார்த்தோம். சரி, அதுக்கு நோய் தாக்குதல் குறைஞ்சி பூச்சி தாக்குதலும் வரல. வேற அதுக்கு மருந்து எதுவுமே அடிக்கல. ஆமா, 10 நாளுக்கு ஒருக்கா 2-3 ட்ரிப் அடிச்சோம். அதோட அது சரியாயிடுச்சு. பயிருக்கு ஒரு வளர்ச்சி இருந்து மாட்டு கோமியமும் கூடிட்டுனா அது பயிர் பாய்ச்சிடும். பால் பிடிக்கும் பருவத்துல பயிர்களை பார்த்தோம்னா கதிர் வரும்போது வெஞ்சாவியா வருது அப்படிங்கிறாங்களே, அந்த மாதிரியான அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அது அந்த குருத்து பூச்சி தாக்குதல் குடல் இருந்தா அப்படி வரும். அது எந்த நிலையில் தாக்கும்? அது நம்ம நேரத்தே குருத்து பூச்சிக்கு மருந்து இருக்கு, அதை வாங்கி கேட்டு அடிச்சு அதை சரிப்படுத்தி வைக்கணும். இல்லாட்டி நம்ம பின்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த தண்டை வெட்டி விட்டுரும். ஓஹோ, கவனிக்கலன்னு சொன்னா பாதிப்பு தான். ஆமா. சில பகுதிகளில் வால்நெல் ஆதிக்கம் கூடிட்டு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படிங்கிறாங்களே, அத மாதிரி அலாப்பப்புறம் சுத்தி உள்ள எங்க வயல்ல கூட எப்படி ஏதாவது இல்லாம ஆக்குனீங்க? நான் புடுங்கி தான் எடுத்தோம். அந்த கதிர் வந்த உடனே உள்ள போய் அதை பார்த்து மூட்டை புடுங்கி எடுத்துதான் பண்ணினேன். அதுல சிரமம் பார்க்க கூடாது. ஆமா, இறங்கி டெய்லி அன்றாடம் போகும்போது 10-20 பிடிங்கிருவீங்க. ஆமா, அது ரொம்ப மோசமான இதுதான் வால்நெல். அது நம்ம இந்த கதிர் இது விளைவிக்கும்னா அது விழுந்துரும். விழுந்துட்டுன்னா திருப்பி வரும்.
நெல்லுல கலந்துட்டா விலை இருக்காது. அந்த பிரச்சனை சந்திச்சிருக்கீங்க. ஆமா, சந்திச்சிருக்கோம். இப்ப ஓரளவு சமாளிச்சுட்டா அல்ல பிற வயல்கள்ல இருக்கு அது எனக்கு பயமா இருக்குதுங்கிறீங்களா? பிற வயல்ல இருக்கு. நம்ம வயலுமே 1 2 3 இருந்து எடுத்தோம். அது உடனே தெரியும். அது சிவப்பு கலர் அடிச்சிட்டு முன்னால எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வயல் அறுவடைக்கு ஒரு மாதம் 1.5 மாதங்களுக்கு முன்னால ஊற்றாங்கால் பிடித்தல் அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருந்தது. இன்னைக்கு கையாளுறா அல்லது இயந்திரம் வந்ததுனால எல்லாம் தேவையில்லைங்கிறீங்க. ஆற்று பாசனம் கும்பப்பூல உங்களுக்கு தண்ணி அடைச்சிருவாங்க. சரி, அடைச்சனால உங்களுக்கு நமக்கு ஊத்தங்கால் எல்லாம் பிடிக்க வேண்டியது இல்ல, தேவையில்லை. ஆமா, வயல் காஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்கா. கன்னிப்பூல ஊத்தங்கால் எல்லாம் பிடிச்சுதான் இருக்கணும். ஏன்னா ஆத்துல சேனல் தண்ணி வந்திருக்கும், மழை சீசனா இருக்கும், அப்போ வயல் காயாது. சரி, அப்போ ஊத்தங்கால் பிடிச்சுதான் இருக்கும். ஊத்தாங்கால் பிடித்தலின் முக்கியத்துவம் என்ன? ஊத்தங்கால் வச்சா அந்த தண்ணி அந்த வயல்ல இருந்து ஊறி அப்படி வெளியே போயிரும். மேல் வெள்ளம் உள்ளுக்கு வந்தாலும் வயலுக்குள்ள பாயாது. ஆமா, வயலுக்குள்ளேயும் பாயாது, வயலுக்குள்ள இருக்க தண்ணி அப்படி ஊறி வெளியே போயிரும் இல்லையா? வயல் காய ஆரம்பிச்சிடும். இயந்திரம் வந்தது நினைச்சு என்ன மாதிரி பெருமைப்படுறீங்க? இயந்திரம் வந்தது நல்லது. அதை நம்ம சொந்தமா நம்மளே பயன்படுத்தினாதான் லாபம். அதுலயும் ட்ரோன் வச்சு மருந்து அடிக்கணும்னா 5 ஏக்கராவது நம்மகிட்ட இருக்கணும். ஒற்றுமை வேணும் இல்ல விவசாயிகிட்ட? அந்த வயல் அவ்வளவு சேர்த்து அடிச்சாதான் அது அவங்க வாரவங்களுக்கும் அது லாபப்படணும், நம்மளுக்காண்டி அடிச்சு தர மாட்டாங்கல்ல. எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நெல் விவசாயம்? நம்ம இடத்துல எப்படி இருக்குன்னு சொல்ல முடியல. அந்த காட்டு மிருகங்களுடைய தொல்லை நெல்லிலையும் என்ன அப்படி என்ன மிருகம் வந்துரும் உங்களுக்கு? அமலா இருக்குல்ல, அமலா மிருகம் அது என்ன பண்ணும்? அது வயல நம்ம ஆடு மாடு மேய்கிற மாதிரி மேய்ஞ்சிடும். அப்படியா? அது மேயும் போது அது தடுக்க முடியாது. இன்னைக்கு மேய்ஞ்ச மாதிரி அதே இடத்துல நாளைக்கு மேயும். ஒரு நாள் வந்துன்னா அதை அப்புறப்படுத்துறதுக்காக நீங்க என்ன செய்கையை கையாளுறீங்க? அதுக்கு நாங்க பார்சல்ல கொடுத்தோம். அதுக்கு பிறகு வயல் ஓரங்கள்ல விலை போடுறோம். நைட்டு நிறைய நாள் காவல் இருக்கிறோம். இப்படி எல்லாம் பிரச்சனைகள் இருக்கு. அந்த மருத்துவ மலை பக்கத்துல இருக்கனால அதுல இருந்து வந்துட்டே இருக்கு. ஒரு போகத்துக்கு இன்னொரு போகத்துக்கு இடைப்பட்ட நேரத்துல அந்த காலத்துல தொடர்ச்சியா உளுந்து, சிறுபயிறு, காணம் இந்த மாதிரி பயிர்கள்லாம் போட்ட மாதிரி சில பெரியவங்க அனுபவசாலிகள் சொல்றாங்களே, உங்க புறவுல அந்த நடைமுறை இன்னைக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கா எப்படி? ஆமா, நாங்க போன தடவை போட்டோம். இந்த தடவை கொஞ்சம் லேட் ஆயிட்டு, அதனால போட முடியல. மிதி உளுந்து டிராக்டர் வச்சு உழுதுட்டு நல்ல வயல தண்ணியை பாய்ச்சிட்டு சரி வீசி விட்டுட்டு டிராக்டர் வச்சு உழுது விட்டுருவோம். உழுது விட்டா நல்ல ஈல்டு நல்லா வந்திருந்து. அது அவங்க அக்ரி டிபார்ட்மெண்ட்ல இருந்தே விதைக்குன்னு எடுத்துட்டாங்க. இவ்வளவு அற்புதமா செயல்திறன கருத்தை சொல்லி பணம் நிறைய கிடைக்குதுன்னு சொல்லக்கூடிய நீங்க தொடர்ந்து யாத போடுற மாதிரியான தன்மை இல்ல? இந்த சீசன் போட முடியல, அதனால போடல. போன தடவை போட்டோம். உங்க பகுதியில ஒற்றுமை இருக்கப்போ விவசாயிட்ட இருக்கு. எல்லா வயலும் சேர்த்து போட்டுருவோம். அந்த நெல் போட்ட வயல் அவ்வளவுமே தண்ணியை பாய்ச்சிட்டு ஒரே நாளா உழுது டிராக்டர் விட்டு விழுதுரும். அறுவடை அப்படிங்கும் போது உங்களுக்கு அறுவடை இயந்திரம் வருகையில ஒரு தொய்வு இருக்கா? சில பகுதிகளில் ஈர நைப்பா இருக்கும், ரொம்ப சிரமப்படுறோம் அப்படிங்கிறீங்களா? அப்படி இல்ல எங்களுக்கு அறுவடை எந்திரத்துல எந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு இது ஆற்று பாசனம், குளத்து பாசனம்னா உங்களுக்கு தண்ணி இருக்கும். இது உங்களுக்கு பூட்டங்கள்லாம் வைக்கும் போது அதனால பிரச்சனை இல்ல. இப்போ அறுவடை ஏதேசம் நெருங்கிடுச்சா இன்னும் ஒரு 10 நாட்கள் ஆகும்? 10 நாள் முடிஞ்சிட்டு. இப்ப அடுத்த போகத்துக்கு விதை நெல் அப்படிங்கும் போது அரசதான் நம்பி இருக்கீங்களா அல்லது நீங்களே பயன்படுத்த உண்டா? இல்ல, போன தடவை விதை பண்ணையில இருந்து எங்களுக்கு 2 வயல்ல விதை பண்ணைக்கு நெல் கொடுத்தோம். சரி, டிபிஎஸ் போட்டு கொடுத்தோம். சரி, அதுல உள்ள விதை நெல்லை எடுத்து வச்சிருக்கீங்க. அதை போட போறீங்க? ஆமா, அதை அடுத்த பூக்கு அதை பயன்படுத்தலாம். அடுத்த பூங்கும்போது கன்னிப்பூ சித்திரை 10 விழுந்தா அது ஒரு ஐஸ்வர்யம் அப்படிங்கிறாங்களா அந்த காலத்துல உள்ளவங்க? அந்த மாதிரியான ஒரு நடைமுறை, ஒரு ஒற்றுமை அதெல்லாம் இப்பவும் உங்க பகுதியில இருக்கா? மழை பெய்து பக்குவமா கிடைச்சுன்னா அந்த பொடி விதப்பும்பாங்க, வாய்ப்பா கிடைச்சுன்னா அது மாதிரி லாபம் ஒன்றும் கிடையாது. இப்ப என்ன காரணம்? பொடி விதப்ப நிறைய பேர் மறந்துட்டாங்களே. படுவக்கால ஆயிருமா தொழிலே தொடர்ந்து பண்ணா? படுவக்கால ஆயிரும். ஆனா பொடி விதப்பு பண்றதுக்கு களை பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதனால அந்த சீசனும் கரெக்டா அமைய மாட்டாங்க. கோடை உழவு கோடான கோடி நன்மையை விவசாயிகளுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறாங்களே, கோடை உழவு செய்த அனுபவம் இருக்கா? நிலத்தை காய போடுறா, ஓய்வு கொடுக்கலாம் நிலத்துக்கு? ஆமா, இப்ப இனி வயல அறுத்தாச்சு. இனி மழை உடனே நினைச்சிருவோம். அப்ப ஓய்வே இல்லையே. டிராக்டர் வச்சு உழுது காய வைப்போம். அப்பதான் அந்த களைகள் எல்லாம் என்ன செய்யும்? களைகள், புழு பூச்சிகள். களைகள் எப்படி அந்த வால் நெல் எல்லாம் ஒன்னு இருந்ததுன்னா முளைக்கும். சரி, அப்ப அது டிராக்டர் வச்சு உழும் போது அது அந்த காஞ்சி போகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் அப்படியே கிடக்கும் வயல். வேற அதுக்கப்புறம் மாட்டுச்சாணி ஏதாவது கொண்டு வயல்ல தட்டு காய் நேரங்களை வைப்போம். வைக்கோல் களத்து மேட்டுல கொண்டுட்டு இருப்பு வச்சு ஒரு காலத்துல சூடடிச்சு அப்புறமா வைக்கோல பெரிய ஒரு மலை போல குவிச்சு ஒவ்வொரு வீட்லயும் படப்ப பார்த்தே இந்த விவசாயி இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருந்தது. இன்னைக்கு வைக்கோல் நிலை என்ன? வைக்கோல் நல்ல நம்ம வயல் எடுத்தாச்சு, நாளைக்கு மிஷின் விட்டு கட்டுறோம். அது மாடு வச்சிருக்கவங்க விலைக்கு வாங்கி கொண்டு போறாங்க. கொண்டு போய் அவங்க வீட்டுல பட பாக்குறாங்க.
படப்பாக்குறாங்களா இல்ல ரொம்ப லெகுவா கட்டுக்கட்டாட்டே மூடி போட்டுறாங்களா? கெட்டா வச்சுட்டு மேல டார்ப்பா போட்டு முடிடுவாங்க. அப்படிதான் அன்னைக்கு உள்ள நடைமுறை கொள்ளாங்கிறீங்களா? வைக்கோலினுடைய தன்மை அதான் சிறந்ததுங்கிறீங்களா? அப்படி அன்னைக்கு நம்ம வீட்டை சுத்தி அவ்வளவு வக்கீல் படப்பா தான் இருந்து, மாடும் அவ்வளவு இருந்து, அன்னைக்குள்ள நடைமுறையும் நல்லாதான் இருந்து. அது வக்கீல் படப்பு நிறைய இருக்கும்போது எலி தொந்தரவு எல்லாம் இருந்தாலும் தெரியாது நமக்கு. மண்புழுவை பாக்குறீங்களா உங்க பகுதி நிலங்கள்ல? இருக்கு, நம்ம வெட்டும்போது தெரியுது, தோப்புகள் எல்லாம் இருக்கு. நெல் வயல்ல மாற்று பயிர் அப்படிங்கிற அடிப்படையில கூட நான் ஒரு தடவை இந்த பயிரை போட்டு பார்த்தேன். எனக்கு நல்ல செழிப்பை கொடுத்து வாழையை போட்டேன், அதுக்கப்புறம் நெல்லை போட்டேன், மர்ச்சினியை போட்டேன், அதுக்கப்புறம் நெல்லை போட்டேன். அப்படி அனுபவம் ஏதாவது? மர்ச்சினி போட்டுரும், மர்ச்சினி போடும்போது மர்ச்சினி நல்லா வந்து, இப்ப மாற்று பயிராக மர்ச்சினி வரும்போது நல்லா வரும், அடுத்தால நெல்லு போடும்போது நெல்லும் நல்லா வரும். அப்ப என்ன காரணத்தினால இப்ப கை விட்டுட்டீங்க? மர்ச்சினிக்கெல்லாம் அந்த மலை மிருகங்கள் பன்னி அதெல்லாம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்ணும் அது வந்து மூட்டை தோண்டிடும், தெரியும், தோண்டி சாப்பிட்டு போயிடும். அதனால மர்ச்சினி போடுவது கிடையாது. மர்ச்சினி சாகுபடி மகிழ்ச்சியான சாகுபடி, அப்படி கொஞ்சம் சிரமம் எடுத்து செய்தா லாபமான தொழில் தான், அது நல்லதுதான். ஆனா இந்த மிருகங்கள் எல்லாம் இருக்கனால ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம ஏரியால பண்ண முடியாது. அன்னைக்கு பண்ணிருக்கீங்களா? அன்னைக்கு இதே மலைகள் இருந்தது, அன்னைக்கு அந்த மிருகங்கள் வரல, அதுக்கேற்ற ஆகாரம் வனத்திலே இருந்தது, மிருகங்கள் வரல. முன்னால வந்து பன்னி மட்டும் வந்துகிட்டு இருந்து, இப்ப முலா வருது, முல்லாம் பண்ணி வருது. நீங்க பாக்குறீங்க? பாக்குறோம். மனிதர்களுக்கு பாதிப்பு இல்லையா? நம்மள கண்டா ஒதுங்கிடும். ஆனா நாங்க ராத்திரி 2 மணி 3 மணிக்கு போகும்போதெல்லாம் 4 5 அப்படி கும்பலா வரும் முலா. அப்படியா? ரொம்ப ஒரு பவ்யமான மிருகங்கிறாங்களே. ஆமா, அவங்க அதை நம்ம ஒண்ணும் பண்ணல, நம்ம லைட் அடிச்சு சத்தம் போடுவோம், வரட்டும், அது போயிடும். நம்ம வயல்ல வந்தாச்சு 6 முலா வரும்போது வயல்ல ஒண்ணுமே இருக்காது, உள்ள நடந்து போனாலே முடிஞ்ச எல்லாம் இதாயிரும். ஆமா, சமட்டி போட்டு போயிரும். சரி சரி. மரச்சீனி வந்து ரகம் என்ன ரகம் தேர்வு செய்தீங்க? அந்த கப்பரொட்டின்னு சொல்லுவாங்க பழைய காலத்துல. நல்லா இருக்கும் இல்லையா? நல்லா இருக்கும், அந்த சிவப்பு தோலா இருக்கும், பச்சையா சாப்பிடலாம். பச்சையா சாப்பிடலாம், நல்ல வேக. ஒரு இனிப்பு சுவை இருக்குமா உங்க பகுதி மரச்சீனி? ஆமா இருக்கும். கிலோக்கெல்லாம் அன்னைக்கு விலை என்ன இருந்தது, இன்னைக்கு விலை கடுமையான விலை இருக்க, இந்த நேரத்துல உங்களால பயிர் செய்ய முடியலங்கிறீங்களே? ஆமா, இன்னைக்கு இந்த விலை நல்ல விலை. பேப்பர்ல நேரத்தும் பார்த்தோம், மரச்சீனி 700 ரூபாய் கூடி இருக்குன்னு பேப்பர்ல போட்டிருந்தேன். ஆனா நம்ம பண்ண முடியல, சுற்றி வலை போட்டு ஒரு கட்டுக்கோப்பா உங்க புறவு முழுமையுமே பண்ண முடியாது இல்லையா? முடியாது. எல்லாரும் இந்த பயிருக்கு ஒரு பயிர் வேற பயிருக்கும், அவங்க விலை போட்டு தரணும். நம்ம வயல நம்ம பாதுகாத்துட்டா மருத்துவமலை மலை கீழெல்லாம் அப்படிதான் வரும். நம்ம வயல நம்ம பாதுகாத்து நம்ம பயிர் பண்ணணும். மருத்துவமலை பக்கமும் உங்களுக்கு வயல் இருக்கு? மருத்துவமலை பக்கம் தான், ஆத்தங்கர அடிவாரம். ஆத்தங்கர அடிவாரம். நிலம் செழிப்பு. நிலம் செழிப்பு. வாழையில என்ன மாதிரி ரகங்கள் போடுறாங்க உங்க பகுதியில? வாழையில வந்து ரசகதலி, செந்தொழுவன் நல்லா வருது. ஆமா. எத்தனை படல வர அடக்குது? அது நம்ம போட்டது இல்ல, பக்கத்து வாழையில பாக்குறதுதான். நீங்க வாழையில என்ன மாதிரி ரகம் போட்ட அனுபவம் இருக்கு? நான் வாழை வந்து முன்ன பழைய காலத்துல பாளையங்கோட்டம் போட்டிருக்கோம், அவ்வளவு மதிப்பு இருந்தது அதுக்கு. ஆமா, அதுக்கு அப்போ இருந்து. இப்ப நெல் விவசாயம் அப்படிங்கிறது உங்களை மாதிரி இருக்கக்கூடிய விவசாயிகள் அப்படியே கட்டுக்கோப்பா கொண்டு போறதுனால பயிரேற்றல் இருக்கு. என்ன மாதிரியான ஒரு விலை இருந்தா நெல் விவசாயம் மாற்று பயிர்ல உள்ளவங்களும் நெல் விவசாயத்துக்கு வருவாங்க, அது என்னால சொல்ல முடியும் அப்படிங்கிறீங்க? ஒரு 3000 ரூபாய் இருக்கணும் கோட்டைக்கு. 3000 ரூபாய் இருந்தா இளவட்ட விவசாயம் நம்ம போனா போதும், 3000 ரூபாய் கிடைக்கும் ஒரு கோட்டைக்கு. 2 பேரும் விளைய வச்சா போதும், பணம் வந்தாச்சு, இனி வந்துருவான். ஒரு அரசு பணியில இருந்து எப்படி கை நிறைய சம்பளத்தை வாங்கி நோட்டை என்றாங்களோ அதே மாதிரியான ஒரு நிலை வரணும் அப்படின்னு சொன்னா கோட்டைக்கு 3000 தேவைங்கிற இப்போதைக்கு தேவை, இனி வருங்காலத்துல எப்படின்னு தெரியும். நம்மளுடைய உழைப்பு இருக்கும்போது அந்த வருமானம் கொஞ்சம் குறைவா இருந்தாலும் கூட தெம்பா இருக்கலாமா? இருக்கலாம், எந்த யாருக்கும் டார்ச்சர் இல்ல. நம்ம நாட்டு நம்ம செய்த வேலைக்கு இவ்வளவு விலை இருந்ததுக்கு பிறகும் இப்போ உள்ள விலை பிரகாரம் குத்தகைக்கு எடுத்தவங்களும் அளவை கூட்டிட்டு வராங்களா? நிறைய எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? அப்படி எடுக்கிறதுக்கு நம்ம இப்ப 1 ஏக்கர் பக்கத்துல வச்சிருக்கோம், பக்கத்துல 1 ஏக்கர் குத்தகை வருதுன்னா எடுக்காங்க. ஆனா குத்தகை குறவு தானே. எவ்வளவு ஏக்கருக்கு எவ்வளவு? இப்போ ஏக்கருக்கு ஒரு பக்கத்துல நம்ம பக்கத்துல எல்லாம் ஒரு ஆள் கொடுக்காரு, 5000 ரூபாய் கொடுக்காரு. வரும் நாட்கள்ல நெல் விவசாயம் செழிக்கிறது மாதிரி என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கு உங்களுக்கு? நம்ம இயந்திரங்களை வச்சு பண்ணி செலவுகளை குறைக்கணும். விலை கூடனாதான் செலவு குறைஞ்சாலும். மிருகங்கள் மேல இருந்து வருவதை தவிர்க்கணும். மிருகங்களை தவிர்க்கணும்னா நம்மளே வேலி போட்டு நம்ம ஏரியாவை பாதுகாக்கணும், வயலை பாதுகாக்கணும். அப்போ விவசாயிகளை பொறுத்தளவுல கொஞ்சம் விழிப்பா செயல்பட்டாங்கன்னா வருவாய்க்கு வழி உண்டு. உழைப்பு அவங்களுடையதா இருக்கணும். உழைப்பு நம்ம உழைப்பா தான் இருக்கணும். உங்களுடைய அனுபவத்துல எப்பவாவது தலைச்சுமடாட்டு கூட இத்தனை கிலோமீட்டர் தூரம் நான் கூட தலைச்சுமடா நெல்லை கொண்டுட்டு போயிருக்கேன் வயல்ல இருந்து அறுத்து, அதை இதோட எல்லாம் பார்க்கும்போது இப்ப பரவாயில்லங்கிறீங்களா? அப்படி நான் ஸ்கூல்ல படிக்கும்போது போயிட்டு இருக்கு. நான் செமந்து இருந்ததுல ஸ்கூல்ல படிக்கும்போது அந்த காலத்துல வீட்டு காம்பவுண்டுகள்லாம் இருக்காது, கிராமங்கள் தானே, களம் தான், காம்பவுண்டு தான். நம்ம காம்பவுண்டை விட அந்த நெல்லு கட்டு கொண்டு வராங்கன்னாலே யாருக்கும் இடைஞ்சல் பண்ணக்கூடாது, அவங்க போயிட்டு போட்டு. இன்னி பழைய காலத்துல நம்ம அவ்வளவு பெருந்தன்மை இருந்து, ஆமா, எவ்வளவுனாலும் நம்ம காம்பவுண்டோடி சும்மா போட்டு அவ்வளவு செமந்து கொண்டு வருவாங்க, அப்படி பாத்துருக்கோம். அந்த ஒரு உழைப்பு இப்போ உள்ள சந்தேகத்தை எதிர்பார்க்க முடியுமா? இல்ல, இருக்க முடியாது. 5 கிலோமீட்டர் நடந்து வர வரோம். அப்பா வந்து காலத்துல கொண்டு போடுவாங்க.
அதனால வரும் நாட்கள்ல நெல் விவசாயம் செழிக்கக்கூடிய வகையில இளம் சந்தையினர் இந்த பக்கமா திரும்பணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கருத்து இருக்குன்னு எடுத்துக்கலாமா? ஆமா இருக்கு. ஆனா அதுக்கு இத வந்து காசு பணம் கிடைக்கணும். கொட்டைக்கு. ஆமா, உழைப்புக்கு தகுந்த வேலை இது கிடைக்கணும். வேற ஒரு வேலைக்கு போனா போதும் இவ்வளவு நேரத்துல இவ்வளவு ரூபா பாத்துட்டு வந்துடலாம். இப்ப ஒரு 2 வாழை வைக்கிறதுக்கு 600 ரூபாய் சம்பளம் கேக்குறாங்களா கூலி ஆட்கள்? அன்னைக்கு எப்படி இருந்தது? அன்னைக்கு உங்களுக்கு எத்தனை மணிக்கு வேலைக்கு இறங்குவாங்க? அன்னைக்கு கரெக்டா 7 மணிக்கு இறங்கிடுவாங்க கூலி ஆட்கள். 12 மணி பகல் 12 மணி 12:30 மணி வரை. அப்புறம் சாப்பிட்டுட்டு ஒரு ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு ஒரு வேலைக்கு வருவாங்க. அந்த நடைமுறை எல்லாம் இனி பார்க்க முடியுமா? முடிய கஷ்டம் தான். எல்லாரும் பொத்தி பொத்தி பிள்ளைகளை வளர்த்தா எப்படி? என்ன? ஆமா, நீங்க எப்படி? அப்படி இல்ல, நம்ம வீட்டுல அப்படி இல்ல. அவன் இஷ்டம் போல செய்வான். இருந்தாலும் நம்ம விவசாயம் நம்ம இப்படிதான் நம்ம வயல்ல இருந்து நெல் வந்துட்டு இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சு பிள்ளை வந்து. சரி, உங்க சந்தையினர் 2 பையங்களும் கபடி விளையாடிட்டு இருக்காங்க, அல்ல மாணவர்களோடு ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்கும் போது மக்கா அந்த வயல ஒண்ணு போய் பாத்துட்டு வந்துரு, உரம் போட்டம் பத்துக்கு அந்த தண்ணி கீழே இறங்கிடக்கூடாது, ஒண்ணு பாத்துட்டு வா அப்படின்னு சொன்னா உங்க சந்தையினருடைய செய்கை எப்படி இருக்கும்? ஒரு இதை முடிச்சு கொஞ்சம் கழிச்சு போறேன், போய் பாத்துட்டு வந்துடுறேன். போவாங்க, மறுப்பு இல்ல. பிள்ளைக்கும் சொல்லி கொடுக்கணும். உங்க அலைபேசி ஒண்ணு சொல்லலாமா? 94464025 9443164025. இந்த அலைபேசி வாயிலா நெல் விவசாயத்துல நானும் ஒரு பெரிய விவசாயியா மாறணும், ஒரு 5 ஏக்கர் பாட்டத்துக்கு எடுத்து பயிர் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சில வேலை நுணுக்கங்களை எனக்கு சொல்லித்தர வாய்ப்பு இருக்குமா? ஒண்ணு உங்கள்ட்ட பேசுறதுக்கு நேரம் கிடைக்குமா அப்படின்னு அலைபேசி வாயிலா தொடர்பு கொண்டா உங்க பதில் எப்படி இருக்கும்? நாங்க அதுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, எப்பனாலும் கேட்டுக்கலாமா அல்லது களத்து மட்டும் கூட்டிட்டு போய் சொல்லி கொடுப்பீங்களா? ஆமா, வந்தாக்கி நான் அதையும் காட்டி கொடுக்குறேன். ஒரு விவசாயினா என்ன தெரிஞ்சுக்கணும்? நெல் விவசாயத்துக்கு வாராருன்னா அவருடைய தகுதி என்ன? முதல்ல நெல்ல எப்படி அந்த வயலெல்லாம் எப்படி பக்குவப்படுத்தணும் வாங்கணும், முதல்ல நம்ம கூட இருந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முறை அவங்களாட்டு அதுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு நம்ம இது இப்படி செய்யலாமா நீ நம்ம கேட்டா நம்ம என்ன செய்யலாம் அப்படி சொல்றேடா? அல்லது அவர் உழைப்பு ஓரளவுக்கு இருந்தா தான் நெல் விவசாயத்துக்கு வரணுங்கிறீங்களா? அவர் உழைப்பும் இருக்கணும், மற்றவங்களோட ஆலோசனையும் இருக்கணும். தெரிஞ்சவங்களோட ஆலோசனையும் கொஞ்சம் கேட்டு செய்யணும். உங்களுடைய அலைபேசி கூட இன்னும் ஒரு தடவை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 9443164025. இந்த அலைபேசி வாயிலா தொடர்பு கொண்டா பதில் கச்சிதமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் ஊக்கப்படுத்துற மாதிரி கருத்தை பதிவு செய்திருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி. இதுவரை பொட்டல்குளம் பி. கண்ணன் அவர்கள் பங்கு பெற்ற நெல் சாகுபடி நுணுக்கங்கள் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ். சிவசுப்பிரமணிய பிள்ளை.